கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் பரீட்சைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற, பரீட்சையில் கலந்து கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். இந்த ஊக்கமான அதிகாலை ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதாய் இருக்கிறது. ஐயா, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்திலே மிகுந்த பலனும் இருக்கிறது என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசம் உள்ள ஜெபம் எந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கும், மீட்கும், விடுதலையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. இன்று நாம் ஜெபிப்போம். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக உத்தரவாதத்தோடு நல்ல கவனிய திறப்பிலே நின்று ஊக்கமாய் ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபம், இது பிள்ளைகளும் ஜெபிக்கலாம், பெற்றோரும் ஜெபிக்கலாம், சகோதரர்கள் ஜெபிக்கலாம். நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பிள்ளைகளை, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை எத்தனை சிறியவராய் சின்னவராய் இருந்தாலும் சரி, அவர்களை 1000ஆய் 10000ஆய் பெரிய ஜாதியாய் மாற்றுவது கர்த்தருடைய திட்டம். நம்புங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இவர்கள் எந்த சூழ்நிலையில் குப்பையில் கிடப்பது போல் இருந்தாலும் சரி, புழுதியிலே கிடக்கும் சின்னவர்களை சிறியவர்களை போன்று இருந்தாலும் சரி, இவர்களை எல்லாம் அங்கே இருந்து விடுவித்து, ஐயா, அந்த கொடூரமான அல்லது வறுமையான சிக்கலான சிரமமான சூழ்நிலைகளிலே இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து என்ன செய்வாரு? பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பார். ஆமென். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது, அவரே பூச்சக்கரத்தின் மீது அதை ஸ்தாபித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள், பலம் உள்ளவர்களுக்காயிலும் பலன் இல்லாதவர்களுக்காயிலும் உதவிகள் செய்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்க வேண்டிய காரியங்கள். ஒருவேளை, ஐயா, என் மகனுக்கு நல்ல ஞாபக சக்தி இல்லை, படிக்கும் போதெல்லாம் உபத்திரவமும் கஷ்டமும் வியாதியும் பலகீனமும் அவனை தாக்குகிறது, அவன் ஒரு பலம் உள்ளவன் பலம் உள்ளவள் அல்ல, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, பரீட்சை காலங்களிலே இன்னும் அதிகமான உபத்திரவங்கள், வியாதிகள், பலகீனங்கள் பிள்ளையை நெருக்குகிறது, உலக போராட்டங்கள் மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறான், படிக்காமல் வேறு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை மொபைல்லையோ அல்லது தீய நண்பர்களோடோ அல்லது செல்ல வேண்டாத இடங்களுக்கோ இப்பொழுதும் செல்லுகிறானே. இந்த பரீட்சையை எப்படி முடிக்க போகிறான்? இந்த வருஷம் அவன் வாழ்க்கையில் முக்கியமான வருஷம். ஐயா, இந்த வருஷம் ஒரு வெற்றி திருப்புமுனையின் வருஷம். ஆனால் என் பிள்ளையோ, என் மகனோ மகளோ அதை குறித்து கவலைப்படவே இல்லையே. என்ன செய்யலாம்? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பலம் உள்ளவனுக்காயிலும், நல்ல கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் இல்லாதவனுக்காயிலும் உதவிகள் செய்கிறது நம்முடைய தேவனுக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை பரீட்சை எழுத போகிற பிள்ளையோ அல்லது அவருடைய பெற்றோரோ நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காய், நமது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினால் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆமென். விசுவாசத்தினாலே இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், உங்க பிள்ளைகள் என்ன இழந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ பலகீனமாய் இருந்தாலும் சரி, அல்லது ஐயா நல்லா படிச்சுட்டு இருக்கிறான், நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, இன்னும் டாப்புக்கு மகிமைக்கு மேல் மகிமை அடைய, மேன்மைக்கு மேல் மேன்மை அடைய ஏதோ குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருக்கிறது போல் தெரிகிறது என்று சொல்லுகிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இதுவெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல.
நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனுஷன் சில தம்பிமார் இரவும் பகலும் படிச்சாலும் மண்டையில ஒண்ணு ஏறாது. நன்றா கவனிங்க. சிலர் ஏதோ படிச்ச மாதிரியே இருக்காது, ஆனா நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள். சிலர் போராடி 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 இரவும் பகலும் போராடினாலும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள். சிலர் பாருங்க, கொஞ்ச போராட்டத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் படிக்க வேண்டும், சிரத்தையாய் படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பரீட்சை எழுதுகிற பிள்ளையாய் இருக்கலாம், அல்லது அவருடைய பெற்றோராய் இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். ஓ மைட்டி காட். கர்த்தர் பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அற்புதங்களின் ஆண்டவர். நிச்சயமாய் உங்களுக்கு அவர் சமூகத்திலே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இது படிக்கிற பிள்ளைகளுக்கும் தான், இது பரீட்சைக்கும் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதனில் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். பரிசுத்தரை அறிவும் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. பரிசுத்தரை அறியும் அறிவே அறிவு. ஓ க்ளோரி. கர்த்தருக்கு எப்பம் பயப்படுகிறவர்களாய் தேவ சமூகத்தில் வருகிறீர்களோ, நன்றாய் கேளுங்கள், நிச்சயமாய் நீங்கள் சாதனை படைப்பீர்கள். நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். ஐயா, டாப்பரா இருக்கிற பிள்ளைகள் இன்னும் டாப்பரா. ஏய் க்ளோரி. மகிமைக்கு மேல் மகிமை, உயர்வுக்கு மேல் உயர்வு. ஆவியாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியாய் இருக்கிற கர்த்தரோடு நீங்கள் உறவாடும் பொழுது, இந்த நாட்களிலே அவருடைய உதவியோடு அவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயரே உயரே பறக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, இப்படியா இரவு பகலாய் படித்தாலும் வராதவைகள். ஆமென். கர்த்தராலே ஆகும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். விசுவாசத்தோடு வாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அன்பு சகோதர சகோதரிகள் கவனியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, உங்க வாழ்க்கையில வருகிற வெற்றிகள், உங்கள் வாழ்க்கையில வருகிற ராஜரீக மேன்மைகள், உங்கள் வாழ்க்கையில வருகிற செல்வமும் செழிப்பும், ஆமென், சுகமும் விடுதலையும் ஆரோக்கியமும் எப்படி வரும்னு நல்லா கவனிங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஆசீர்வாதங்களினால் நிரம்பும். எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உறுதியாய் ஊக்கமான விசுவாசத்தோடு படியுங்கள். நல்ல தேவ சிந்தனையோடு படியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆமென். முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை இன்றிலிருந்து, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள், ஐயா, கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கையிலே நான் எப்படி நடந்திருந்தாலும் என்னை மன்னியும். இதுவரை நான் ஒருவேளை தாறுமாறாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாத, நியாய பிரமாணங்களுக்கும் கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாத பிள்ளையாய் வாழ்ந்திருந்தாலும் இன்று என்னை மன்னிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. நீங்க சொல்ல முடியும், ஐயா, உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். என் தெய்வமே, என்னை மன்னிக்கும்படியாய், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய், என்னை உம்முடைய சொந்த குமாரனாய் குமாரத்தியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சகல கிருபையினாலும் என்னை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கேளுங்க, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், நல்ல ஞாபக சக்தியை தாரும், இன்னும் விசேஷித்த ஞாபக சக்தி. ஆமென். படிப்பதற்கு ஏற்ற பலம், ஞானம், புத்தி எல்லாம் எனக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, நீ சொல்லி நீங்க தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்களை அல்லது பழைய வாழ்க்கைகளை மன்னிக்க சொல்லுங்கள்.
விடாதிருங்கள். நீங்களும் மனஸ்தாபத்தோடு தாறுமாறாய் நடந்து விட்டேன், அல்லது இதுவரை கர்த்தாவே உம்மை தேடாமல் வாழ்ந்து விட்டேன், என் இளம் பிராயத்திலே வேதத்தை தியானிக்காமல் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினையாமல் போய்விட்டேன், என்னை மன்னியும். இந்த பரீட்சை நாட்களிலே எனக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா, உங்களுக்காய் பரலோகம் திறக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகம் திறக்கப்படும். அன்பு மகனே மகளே, உனக்காய் பரலோக ஞானத்தை glory தானியேலுக்கு கொடுத்தது போன்று தானியேலுக்கு கொடுத்தது போன்று ஒரு பரலோக ஞானத்தை, அற்புதமும் அதிசயமுமான ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். மாற்றமே இல்லை. சாலமோனுக்கு கொடுத்தது போன்ற இதுவரை எவனுக்கும் கொடுக்காத ஞானம் கர்த்தரால் கொடுக்க முடியும். ஆமென். யோசேப்புக்கு கொடுத்தது போன்ற அற்புதமும் அதிசயமுமான திறமைகளை glory கர்த்தர் உனக்கு கொடுக்க முடியும். மறந்து விடாதே. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஞானம், நல்லா கவனிங்க, அந்த அறிவு, அந்த ஞானம் கர்த்தர் கொடுக்கிற அந்த விசேஷித்த கிருபை நிச்சயமாய் உன்னை பேறு பெற்றவனாய், ஆமென், ராஜரீக கிருபையோடு வாழுகிறவனாய் உன்னை மாற்றும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தானியேல் பெற்றுக்கொண்டதெல்லாம், நல்லா கவனிங்க, தானியேல் பெற்றுக்கொண்டதெல்லாம் சாலமோன் பெற்றுக்கொண்டதோ அல்லது யோசேப்பு பெற்றுக்கொண்டதோ மோசே பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான ஞானங்கள் எல்லாம் ஏதோ இவர்கள் மனப்பாடம் பண்ணினதினால், நன்றாக படித்ததினால் மாத்திரம் வந்ததல்ல. நன்றாய் கவனியுங்கள். நன்றாய் உழைத்ததினால், நன்றாய் படித்ததினால், நன்றாய் ஓடினால் வந்த வெற்றி அல்ல. நன்றாய் கவனியுங்கள். குதிரையோ யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ glory, ஜெயமோ வெற்றியோ கர்த்தரால் வரும். மறந்து விடாதிருங்கள். ஓடுகிறவனாலும் அல்ல, முயற்சி செய்கிறவனாலும் அல்ல, ஜெயம் கொடுக்கிற கர்த்தராலே ஆகும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெயமோ கர்த்தரால் வரும். தைரியமா சொல்லுங்க, ஜெயமோ என்னுடைய கர்த்தராலே, நான் சேவிக்கிற ஆண்டவராலே, ஜெயமோ வெற்றியோ நான் நம்பி இருக்கிறவராலே உண்டாகும். நீங்க நம்பணும் அருமையான தேவ பிள்ளைகளே. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், நல்லா கவனிங்க, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், அருமையான பரீட்சைக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், ஜெப வேளையிலே வந்து அவரோடு ஜெபிக்கிறவன், அவர் உண்டு, தேவன் உண்டு, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படியாய் விசுவாசத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். தேவ சமூகத்திலே வருகிற தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் என் அன்பு மகளே மகனே, நம்பு, கர்த்தரை நம்பு. அவர் நிச்சயமாய் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். அவர்தான் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் சொன்னவர். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே உமக்காய் நல்ல சாட்சியாய் வாழ்வதற்காய், உம்முடைய ராஜ்யத்தின் நல்ல சாட்சியாய் நான் உயர்வதற்காய், உம்முடைய சாட்சியாய் நான் வாழ்ந்து வெற்றி சிறப்பதற்காய் நல்ல ஞானத்தை தாரும். படிப்பதற்கு ஏற்ற ஞானம், புத்தி, பலன், அதற்கேற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வரட்டும். கேளுங்க, தைரியமாய் கேளுங்கள். ஆமென். அப்படியாய் நீங்கள் கேட்கும் பொழுது, கொலோசையர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தருக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். இந்த கர்த்தருக்குள்ளே இவைகள் எல்லாம் அவருக்காகவும், அவர் மூலமாகவும், அவருக்காகவும் படைக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க இந்த உலகத்திலே
எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். நல்ல அற்புதமான பரிசுத்தமான ஞானத்தை கொடுக்கிறவர். ஏன்னா அவருக்குள், இந்த இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவருக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். அவர் தமக்கு பிரியமானவருக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த பரீட்சை நாட்களிலே நன்றாய் படியுங்கள், விசுவாசத்தோடு படியுங்கள், முயற்சி செய்யுங்கள், ஓடுங்கள், காத்திருங்கள், கண் விழித்து படியுங்கள், தவறில்லை. ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சமூகத்திலே வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எனக்கு இந்த நல்ல ஞானத்தை, நல்ல புத்தியை, ஐயா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. நான் பலகீனனாய் இருக்கிறேன், சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிறேன். எனக்கு உதவும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் உங்களுக்காக அசையும். நிச்சயமாய் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார். ஆமென். யாருக்கும் கிடைக்காத அந்த பொக்கிஷங்கள், ஞானம், புத்தி, விவேகம் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஓ glory. யாக்கோபு 1:5 எழுதப்பட்டிருக்கிறது. திட்டமும் தெளிவுமாய் யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். இது நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை அற்புதமான பொக்கிஷம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள யாராவது ஞானத்திலே, கல்வியிலே, அறிவிலே குறைவுள்ளவர்களாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். எப்படி கொடுப்பாரா? சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும் சரி, படிக்கிறதிலே என்ன தளர்வுகள், சோர்வுகள் இருந்தாலும் சரி, ஐயா, நான் புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருகிறது, எனக்கு படிக்க முடியவில்லை, புத்தகத்தை எடுத்தாலே பல்வேறு சிந்தனைகள் வருகிறது, அங்கே ஓடலாமா, இங்கே ஓடலாமா, அதை பார்க்கலாமா, இங்கே போகலாமா, நாளைக்கு படிக்கலாம், நாளை மறுநாள் படிக்கலாம், இன்று இரவு படிக்கலாம், காலை படிக்கலாம், குழப்பங்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் பிசாசானவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். இருதயத்தில் போராடுகிறவன், யுத்தம் செய்கிறவன், அந்த பொல்லாத சத்துரு இந்த ஜபங்களின் மூலமாய் அழிந்து போகும்படியாய் எங்கள் பிள்ளைகளின் மீது கிரியை செய்யாதபடி, எங்கள் பிள்ளைகளின் எண்ணங்களிலே, செயல்களிலே, யோஜனைகளிலே கிரியை செய்யாதபடி, அவருடைய எண்ணங்களிலே, இருதயங்களிலே, மூளையிலே கிரியை செய்யாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, எத்தனையோ பிள்ளைகள் 100க்கு 100 வாங்க முடியாம 97ல 98, 100க்கு 98, 97, 95, ஐயோ 99, ஐயோ ஒரு மார்க்ல போயிட்டு நீட் எழுத முடியாம போயிட்டு, அந்த ஃப்ரீ சீட் கிடைக்காம போயிட்டு, எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காம போயிட்டு, ஐயோ ஒரு மார்க்ல போயிட்டு, ஐயோ எத்தனை கொடூரம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, ஒரு மார்க்ல என் வாழ்க்கை சரித்திரமே போய்விட்டது. ஒரே ஒரு மார்க், என்னுடைய சரித்திரம் நாசமாய் போய்விட்டது. நான் எங்கோ போக வேண்டும், எப்படியோ உயர்த்தப்படுவேன் என்று நினைத்தேன். ஒரே மார்க் அல்லது 2 மார்க் அல்லது 4 மார்க், ஐயோ என்று கதறி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இப்பொழுது this is the time, my dear people of God, this is the time. oh glory. நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியுங்கள். என் தெய்வமே, ஐயா, யாவருக்கும் எல்லோருக்கும் சம்பூரணமாய் நீர் கொடுக்கிறவர். ஆமென். சம்பூரணம் சொல்லுங்க, சம்பூரணம். ஹல்லேலூயா. 1ல 2ல 5ல 10ல குறையாதபடி என் பிள்ளைக்கு, எனக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு, எனக்கு, ஓ glory, சம்பூரணமாய் கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. நல்ல கவனிங்க. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். நீ நேற்று இப்படி பண்ணினியே, நீ நேற்று இப்படி பண்ணினியே, நேற்று அந்த பழக்கம் வச்சிருந்தியே,
இந்த பழக்கம் வச்சிருந்தியே, நேற்று இப்படி இந்த பாவம் செய்தியே, அந்த பாவம் செய்தியே, நீ விளங்க மாட்டா, உனக்கு உதவி செய்ய மாட்டேன். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இன்று அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் பிலிப்பியர் 4:6 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். அன்பு தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிராயத்தில் வாழுகிறவர்களே, நீங்கள் இப்பொழுது ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஆமென். உங்க பாடங்கள் எது எது விளங்கல, எது எது எனக்கு சரியா இல்ல, ஐயா எது எதை படித்தேன், எது எதை முடியவில்லை, எதை முடிக்க முடியவில்லை, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தெரியப்படுத்தினா என்ன சார் ஆகும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆச்சரியம் அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். மாற்றமே இல்லை. ஓ க்ளோரி. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அது போதும். பரத்தில் இருந்து உங்களுக்கு உதவி வரும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். தாவீது சொன்னது போல அந்த அற்புதமான தேவ மனிதன், ஓ இளைஞனாய் இருந்து ஆடு மேய்க்கிறவனாய் இருந்து அந்த சாதாரண மகனை அரியாசனங்களிலே உட்கார வைத்தாரே. ஆடு மேய்க்கிற அந்த இளைஞனை ஓ எத்தனை பெரிய ராஜாதி ராஜாவாய் உயர்த்தின அதே கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். தகப்பனின் கழுதையை தேடி சென்ற அந்த சவுல் என்கிறதான அந்த இளைஞனை ஓ சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் உயர்த்தின சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறைச்சாலையில் இருப்பது போல் இருக்கிறாயோ என் அன்பு மகனே மகளே, நன்றாய் கவனி. ஒருவேளை யோசேப்பை போல் சொந்த குடும்பத்தால் அல்லது சொந்தக்காரர்களால், சொந்த பந்தங்களால், சொந்த வீட்டால் ஒருவேளை நீ கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலையில், எங்கோ சிறையில் அடைக்கப்பட்டது போல் வறுமையிலும் கடனிலும் கஷ்டத்திலும் குழப்பத்திலும் கண்ணீரிலும் வாழுகிறாயோ, அன்பு தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனித்துக் கொள். சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பு என்கிற ஒரு இளைஞரை என் தேவனாகிய கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு செல்ல கூடுமானால் இன்று உன்னையும், இன்று தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உன்னையும் நிச்சயமாய் தேவன் உயர்த்துவார். மாற்றமே இல்லை. இது அவருக்கு பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது. அவருக்கு லேசான காரியம். நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஓ தானியேலை போன்று அடிமையாய், ஓ அந்த ராஜரீக வாழ்க்கையில் இருந்து அடிமையாய் பிடித்து வரப்பட்டவன், அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவன், அடிமை கூட்டத்தில் ஒருவனாய் வந்து அந்த தேசத்திலே சேர்ந்தவனை அத்தனை பெரிய ஆப்பழுக்கற்ற ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்தார் கர்த்தர். ஆமென். அடிமை வர்க்கத்தில் இருந்து அரியாசனத்திற்கு, ஆமென், அடிமை கூட்டத்தில் இருந்து ராஜசபையிலே ஒரு பிரதம மந்திரியை போல் அவனை, ஒரு பிரதான மந்திரியை போல் அவனை என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த கூடுமானால் இன்று அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் இந்த இயேசு, இந்த கர்த்தர் இன்று இப்பொழுதே அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவர் உன்னை நிரப்புவார். பரிசுத்த ஆவியினாலே உன்னை ரட்சிப்பார். பரிசுத்த ஆவியினாலே உன்னை பாவங்கள் அற கழுவுவார். உன்னுடைய பழைய பாவங்கள், உன்னுடைய பழைய காரியங்கள், ஓ உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும், ஆமென், எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும் உன்னை மன்னித்து இன்று அவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவைகள் தீமைக்கு அல்ல, தோல்விக்கு அல்ல, அவமானத்திற்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியவைகள் என்று நம்புங்கள். அதை கர்த்தரே சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, உங்கள் தோல்விக்கு அல்ல, உங்கள் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் கொண்டு சேர்க்கிறவைகள் அல்ல. அவை வெற்றிக்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏதுவான நினைவுகளை கர்த்தர் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் நினைவுகள், அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு மகனே மகளே, நீ நினைக்கிறது போல் கர்த்தர் நினைக்கிறதில்லை. நீ ஒருவேளை சாதாரணமாய் இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் என்னால் முடியும், என்னால் முடியாது, அம்மா அப்பா என்னால முடியாது, என்னால இப்படி எல்லாம் முடியாது, இப்படி படிக்க முடியாது, இப்படி செய்ய முடியாது, இப்படி நான் வெற்றி பெற முடியாது, என்னால் இப்படி பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது, நான் இப்படி எல்லாம் எனக்கு நடக்க முடியாது, வருடம் முழுவதும் வேஸ்ட் ஆக்கிட்டேன், இனி எப்படி முடியும்? அப்படி நினைக்காதே. ஆமென். அப்படி நினைக்காதே. சின்னவனை ஆயிரமாய், சின்னவனை ஆயிரமாய், சிறியவனை பலத்த ஜாதியாய், ஒன்றுமில்லாத பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவத்தோடு நீ வந்திருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை சிலர் glory, சிலர் ஓடிக்கொண்டே 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 இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே நன்றாய் கவனி, இந்த கடைசி ஆட்டத்திலே கர்த்தர் உனக்கு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்ய முடியும். நம்புங்கள். ஆமென். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் செழிப்பு, சந்தோஷம், வெற்றி, சமாதானம் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். அதற்காகத்தான் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உன் செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவீங்கள், அப்பொழுது உங்கள் யோசனைகள் உறுதிப்படும். தேவன் நமக்கு பலமுள்ள பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆதலினால் நீங்கள் பயப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஒரு நாளும் வெட்கப்படாதபடி கர்த்தர் இன்று உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிப்போம். ஆமென். இந்த சத்தியம் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. தோல்விகள், பயங்கள், தளர்வுகள், குறைவுகள், அவமானங்கள், வெட்கங்கள், பரீட்சைகளை குறித்த பயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உறுதியாய் நம்புங்கள். தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இடைபடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். ஓ glory. யார் உங்களை மேன்மைப்படுத்த முடியுமோ, யார் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமோ, யார் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியுமோ அவரை நோக்கி பாருங்கள். இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறாரு. சில பிள்ளைகள் ஒருவேளை நினைக்கலாம், ஐயா முடியாது, என்னால் முடியாது, நான்லாம் அப்படி மார்க் எடுக்க முடியாது, நான்லாம் அப்படி படிக்க முடியாது, இனி என்ன செய்ய முடியும் இந்த கடைசி நாட்களிலே? அப்படி நினைக்காதுங்க. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 நாளை போலவும், ஒரு நாள் 1000 நாளை போலவும், ஒரு காலமெல்லாம் ஓடியும் பெற முடியாத வெற்றியை நீங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதலினால் தைரியமாய் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இந்த காரியங்கள், இந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய், ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஊரான் பிள்ளைகளை ஊட்டி வளருங்கள். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே வாருங்கள், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுல லைக் போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி.
ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் ஒரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே, பரீட்சைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் நீ சொன்னீங்களே, அப்படியே உம்முடைய சமூகத்திலே உதவியை நாடி, அப்பா உம்முடைய சமூகத்திலே வெற்றியை நாடி, ஓ விடுதலையை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். படிக்க முடியாது தவிக்கிற, ஆமென், படிக்கும் போது இடைஞ்சல்களும் குழப்பங்களும் துர்சிந்தனைகளும் வேண்டாத சிந்தனைகளும் பலகீனங்களும் நோய்களுமாய் பலகீனத்திலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய், ஓ லார்ட், in the mighty and glorious name of Jesus, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். ஆமென். இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு பயந்தவர்களாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஞானம் ஆரம்பமாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரை அறிவும் அறிவே அறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஞானத்தினால் புத்தியினால் விசேஷித்த கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகள் கடினமாய் படிக்கிற, ஆமென் ஆண்டவரே, கடினமாய் தேவ சமூகத்திலே வந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடி ஓடி வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் பிறகு இவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் என் தெய்வமே, இவர்கள் விரும்புவதையும் வேண்டிக் கொள்வதையும் காட்டிலும் என் தெய்வம் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் என்று உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நீங்க சொன்னது போலவே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் என் தெய்வமே, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் நீர். ஐயா, 4 மார்க்ல போயிட்டு 2 மார்க்ல போயிட்டு ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு ஐயோ என்று எங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் கதறாதபடி, ஐயோ என் பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி, ஆமென், கொஞ்சத்திலே அவர்கள் அடிபட்டு போகாதபடி, அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போகாதபடி இன்று ஓ லார்ட், நீர் தானியேலுக்கு கொடுத்தது போல, ஆமென், சாலமோனுக்கு கொடுத்தது போல, யோசேப்புக்கு கொடுத்தது போல ஒரு அளவற்ற ஞானத்தை கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்காகவும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, ஐயா, இவர்களுடைய செய்கைகளை எல்லாம் உமக்கே ஒப்புவித்து இன்று வந்திருக்கிற என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மன்னித்து, ஐயா, இவர்களுடைய மனம் திரும்புதல்களை ஏற்றுக்கொண்டு என் தெய்வமே, ஐயா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி தவறுதலாய் போக மாட்டேன், இனி எனக்கு தவறுதலான தொடர்புகள் வேண்டாம், இனி என் பெற்றோருடைய சொல்களை என் ஆசிரியருடைய சொல்லுகளை கேட்பேன், நல்ல பிள்ளையாய் ஜீவிப்பேன் என்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பரலோகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஐயா, இவர்கள் வழிகளை எல்லாம் கர்த்தாவே உமக்கு ஒப்புவித்து உம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்களே, இவர்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் இனி இந்த பிள்ளைகள் மீது கிரியை செய்யாதபடி, எந்த சத்துருவின் சகல வல்லமைகளும் இவர்களை குழப்பாதபடி, ஆமென், நல்ல வெற்றியை அநேகம் ஆயிரம் பேர்களுக்கு முன்பாக, ஆமென், மகிமையான வெற்றியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என் தெய்வமே, அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஓ, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஓ, நாங்கள் படிக்கிறோம், ஆமென் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள் இரவு பகலாய், இரவு பகலாய். ஓ, நம்பிக்கை
நம்பிக்கையோடு திட நம்பிக்கையோடு படிக்கிறார்கள். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்ற நம்பிக்கையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்தோடே, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண ஆசீர்வாதத்தோடு சம்பூரணமாய் கொடுப்பீராக. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். சம்பூரணமாய் கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் என் தெய்வம் யாரையும் கடிந்து கொள்ளாதபடி கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவர். ஓ, இன்று உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக. தேங்க்யூ லார்ட். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, எங்களோடு ஜெபிக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரும் குறைவுபட்டு போகாதபடி, யாரும் ஜஸ்ட் மிஸ்ல தவறி விடாதபடி, என் தெய்வமே, எந்த வெட்கமும் அவமானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளாதபடி, இவர்கள் தெய்வம், ஓ, இவர்கள் மெய்யாகவே இவர்கள் ஜெபித்த, இவர்கள் சேவித்த, இவர்கள் ஆராதித்த, இவர்கள் வணங்கின தெய்வம் மெய்யாகவே ஜீவனுள்ள தெய்வம். அவர் ஒருவரே பூமிக்கும் வானத்திற்கும் ஆண்டவர் என்பதை ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய தயவு என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், ஞானத்திலும் புத்தியிலும் கிருபையிலும் இவர்கள் வளர்ந்து பெருகும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த ஞானத்தை, ஹல்லேலூயா, கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை விருத்தியாய் பிள்ளைகளுக்கு கொடும். நல்ல ஞாபக சக்தியை கொடும் ஆண்டவரே. நன்றாக படிக்க கிருபை கொடும் ஆண்டவரே. நல்ல ரகசியங்களை என் தெய்வமே ரகசியங்களை கற்றுக் கொடும் அப்பா. அந்த பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே. யாரும் எவரும் எதிர்பார்த்திராத என் தெய்வமே மகிமையான வெற்றிகளை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். என் தேவனாகி கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்திலே உமக்கு காத்திருக்கிறவர்கள், ஆமென். ஐயா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது போலவே என் தெய்வமே கர்த்தருக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள், ஓ, இன்று முதல் ஒவ்வொரு நாளுமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் என் தேவனுடைய கிருபையினால் புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று நல்ல மார்க்குகளை பெற்று, ஐயா, நல்ல ஞாபக சக்தியை, நல்ல படிப்பை, நல்ல ஞானத்தை, நல்ல ரிசல்ட்டை பெற்று புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடைத்து, ஆமென், ரெக்கைகளை அடித்து உயரே 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 இவர்கள் வாழ்க்கையிலே பறந்து ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை, உயர்வும் உன்னதமுமான எதிர்காலத்தை நீர் கொடுக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயம் நடக்கட்டும். அற்புதங்கள் இன்றே தொடங்குவதாக. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆமென். இத்தனை வசனங்களை, இத்தனை சத்தியங்களை பேசி, இத்தனை தேவ ரகசியங்களை அற்புதமாய் பேசி நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில மிகுந்த பலனை கொண்டு வரும். ஓ, ஆச்சரியமும் அதிசயமுமாய் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். ஓ, க்ளோரி. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் தோற்று தொலைஞ்சு யார் எப்படி போனாலும், நாம எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு அவருடைய கிருபை காணப்படும். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால் இந்த அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை, அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பந்தியோரம் வளர்ந்து செழித்து உயர்ந்து வளருகிற ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய எதிராளிகள், போட்டியாளர்கள், சத்துருக்கள், அவர்களை கெடுக்க அழிக்க நினைத்தவர்கள், ஏமாற்றினவர்கள், வஞ்சித்தவர்களுக்கு முன்பாக புது பலனோடு உயர உயர பறப்பார்கள். சந்தேகமே இல்லை. காரணம், நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற தேவ பிள்ளைகள். உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். ஒருவேளை இதற்கு முன்ன வெட்கப்பட்டு போயிருந்தீங்கன்னா உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். அது சத்தியம், இது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இதை கவனிக்கிற, இந்த ஜெபத்தை எங்களோடு செய்கிற எல்லா மகன் மகள்
எல்லோரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். வெற்றி சிறப்பீர்கள்.